ஸ்தோத்திரம். கடந்த மாதம் 12ஆம் தேதி நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தோம். எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலில் டெஸ்ட்டெல்லாம் போய் மறுநாள் எல்லாம் டெஸ்ட்டெல்லாம் எடுத்தாங்க. ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி எங்களுக்கு அதில் இருந்தது. ஆனால் கர்த்தர் அந்த இது எங்களுக்கு பொண்ணுக்கு இந்த வியாதி வருமா வந்திருக்கிறது ஆண்டவரேன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரொம்ப வேதனை. கேன்சருன்னு சொல்லி அறிகுறி வந்திருக்குது அப்படின்னு டாக்டருங்க சொன்னாங்க. நான் இதை யார்கிட்டையுமே சொல்லலை, பாஸ்டருக்கு மட்டும் அனுப்பினேன். முதல்ல இந்த ரிப்போர்ட்டை அனுப்பி பாஸ்டர் சொன்னார், நீங்கள் பயப்படாதீங்க சிஸ்டர், நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம், நாங்கள் ப்ரேயர்லேயே வச்சுன்னு இருக்கிறோம், நீங்கள் பயப்படாதீங்க, எல்லாம் ஆண்டவர் பெரிய காரியம் அற்புதம் செய்வார்ன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு டெஸ்ட்டில் வந்து டாக்டரு இப்படி இருக்குது, இது கருமுட்டையில் இருக்குது அந்த கட்டி, அதுக்கு கருமுட்டையோடு எடுக்கணும்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சொன்னாங்க. எங்கள் 2 பேர்கிட்ட சொன்னாங்க, டாக்டர் பேசினாங்க. ஆனால் கட்டி மறுபடியும் வந்து டெஸ்ட்டுக்கு போயிட்டு வந்தால் தான் இன்னும் எதுன்னு நாங்கள் சொல்ல முடியும். நீங்கள் பயப்படாதுங்க, இப்போ எல்லாம் வந்து நிறைய வந்து எல்லாம் க்யூர் பண்ணுற மாதிரி மருந்து மாத்திரைலாம் வந்துக்குது, பயப்படாதீங்கன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருந்தோம். திருப்பி ஒரு ஸ்கேன், சிடி ஸ்கேன் எல்லாமே ஒன்று ஒன்றா ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு இதுவாக எடுத்துன்னு இருந்தாங்க. டாக்டர் என்கிட்ட பேசும்போது, கடைசியாக பேசும்போது என்ன சொன்னாங்க, மகன்கிட்ட சொல்லி அழுதா, என்னம்மா எனக்கு இது மாதிரி வந்திருக்குதுன்ட்டு, கவலைப்படாதம்மா, ஆண்டவர் நம்ம கூட துணையாக இருக்கிற, நீ விசுவாசமாக இரு, நாங்கள்லாம் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லின்னு இருந்தேன். அவள் உள்ளே இருந்தாங்க, நாங்கள் வெளியே இருந்தோம். நான் மட்டும்தான் இருந்தேன், யாரும் இல்லை. ஆண்டவர் கூட நான் தினமாக பேசிக்கினே தான் இருந்தேன். பாஸ்டர் வந்தாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எங்களை பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் வந்து வார்த்தைங்களை சொல்லி நீங்கள் ப்ரேயர் பண்ணினே இருங்க, உங்கள் தழும்புள்ள காரங்கனா சுகமான நின்று சொல்லினே இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நானும் அப்படி தான் செய்தேன். தினமும் வயிற்று மேலே கை வச்சு, உன் பிள்ளையை காண்பாய் என்று சொன்னீங்களா ஆண்டவர், என் பிள்ளைக்கு வந்து இது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். நான் தினமும் நான் ஜெபிச்சுக்கொண்டே இருந்தேன். அப்புறம் டாக்டர் மறுபடியும் என்கிட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. திருப்பி 2-3 தடவை என்னை கூப்பிட்டு பேசினாங்க. உங்கள் மகளுக்கு இப்படி இருக்குது, நீங்கள் வந்து இருந்தாலும் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லினே இருக்கிறாங்க. கருமுட்டை எடுத்துருவோன்னு சொன்னோடனே வாழ ஆரம்பிச்சிட்டா. அதெல்லாம் ஒன்றே ஆகாது. நான் தனியாக கூட கேட்டேன் டாக்டர், என்ன டாக்டர்னா, இல்லைம்மா இன்னும் ஒரு ரிப்போர்ட் வந்தால் தான் நாங்கள் எது வந்தாலும் சொல்ல முடியும்னு சொன்னாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது நாங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணியிருந்தோம். அங்கே சர்ச்சில் சொல்லிட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணி சொன்னாங்க. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் நம்ம குடும்பம், அதாவது சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. நிறைய பேர் ஒன்றாவது சௌமியக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆர்டர் கிட்ட நாங்கள் ஜெபிக்கிறோன்னு சொல்லினே இருந்தாங்க. எக்கோ டெஸ்ட் எடுக்கணும், இந்த எண்டோஸ்கோப் எடுக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கும் போயிட்டு அழுதுனே போனான், எனக்கு இப்படி இருக்குதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றாவது நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டு திரும்பி வரும்போது அழுதுன்னு வரேன். நான் ஓடி போய் நான் பிடிச்சின்னு அழுதேன். என்னம்மா அப்படின்னா, எம்மா எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். கத்திரிக்கு அங்கேயே நாங்கள் போட நன்றி சொன்னேன். அப்புறம் அந்த இதில் எடுத்துட்டு திருப்பி இன்னொரு டெஸ்ட்டு அது வந்தால் தான் நாங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டெஸ்ட் எடுத்துட்டு ஒரு நாள் விட்டுட்டு மறுநாள் வந்து ஆப்ரேஷன், புதன்கிழமை ஆப்ரேஷன் சொன்னாங்க. சொன்னும்போது நாங்கள் வந்து காலையில் எங்களை கூப்பிட்டு பேசினோம். டாக்டர் என்னை கூப்பிட்டு பேசினார். இதை மாதிரி இந்த கட்டியில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நாங்கள் கட்டி மட்டும்தான் எடுப்போம், ஏதாவது ப்ராப்ளம்னா நாங்கள் கர்ப்ப கூட எடுக்க அந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அப்புறம் திருப்பியும் இருக்காது, எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் பயப்படாத இருங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் பயம் இருந்தாலும் ஒரு மனசில் எனக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார், நம்மளை கைவிட மாட்டார், கைவிடாத தேவன் அவர் என்று சொல்லி அப்போனே அனுப்பிட்டு 20 நிமிஷத்துலேயே வந்தாங்க. அந்த கட்டி எடுத்துன்னு வந்து எங்ககிட்ட காட்டினாங்க. நாங்கள் லேப்க்கு டாக்டர் சொன்னார், நாங்கள் இதுமாரி யாருக்கும் நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணதில்லை, உடனே வயசு பொண்ணு, அதனால் நாங்கள் அவளுக்கு வந்து நாங்கள் முறையாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் மாட்டோம், எடுத்தோன்ட்டு நாங்கள் எதுவும் கையை வைக்க மாட்டோம் அவளுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு அந்த கட்டி கிட்ட காட்டிட்டு மேலே போனாங்க. நாங்கள் 2 பேருமே கையை பிடிச்சின்னு ஜெபம் பண்ணிக்கிறோம். ஆண்டவர் எதுவும் வரக்கூடாது, ரொம்ப வேதனையாக பண்ணின்னு இருந்தோம். திருப்பி வந்தோடனே அந்த கட்டி எடுத்துன்னு டாக்டர் எங்களை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டோடனே எல்லாம் நார்மலாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கட்டி மட்டும் தான் எடுக்கணும்னு சொன்னோடனே அங்கேயே எங்களை வெக்கப்படாதபடி அங்கேயே நாங்கள் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தணும், நன்றி செலுத்தணும். அவ்வளோ ஜனம் இருந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் நாங்கள் பார்க்கல, வெக்கப்படலை, அங்கேயே முட்டி போட்டு ஆண்டவருக்கு கோடி நன்றி சொல்லணும், ஆண்டவருக்கு நன்றியை செலுத்துக்கிறோம். அதே மாதிரி எங்களுக்காக நம்ம சபையில் இருக்கிறவங்க
நீங்கள் வந்து வாஞ்சே எங்களுக்காக ஜெபம் பண்ணீங்க, அந்த அன்பு உள்ளத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸோ பிரவீனா சிஸ்டரும் நாங்கள் வந்து உடனே ஏதாவது சொல்லிக்கினே இருப்போம் அவங்கக்கிட்ட. நான் ப்ரேயரில் வைங்க சிஸ்டர், எல்லோரும் ப்ரேயர் பண்ணுங்கன்ட்டு அவங்களும் எங்களுக்காக நிறைய ப்ரேயர் பண்ணாங்க. அந்த உள்ளத்துக்கும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறையா பயந்தேன். இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கெல்லாம் கொஞ்சம் பயந்துட்டேன், ரொம்பவே பயந்துட்டேன். இந்த வெளியே உட்காரும் போது எனக்கு அந்த சவுண்ட் அதிகமாகவே கேட்டுருந்துச்சு மற்றவங்களுக்கு எடுக்கும்போது. நான் அம்மா வந்து என்னை ஏதோ பேசி மைண்ட் டைவர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, உள்ளே போகும்போது மிஷினை பார்த்து ஃபுல்லாக பயந்துட்டேன். நான் எடுக்கவே மாட்டேன், அப்படியே பண்ணுங்க, ஸ்கேனோடு மட்டும் போதும் அப்படின்ட்டு. அங்கே உள்ளே போய் கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சது தான். எனக்கு 20 நிமிஷம் சொன்னாங்க எம்ஆர்ஐ ஸ்கேன், ஆனால் எனக்கு 40 நிமிஷம் எடுத்தாங்க. அதுலேருந்து ஸ்தோத்திரம் எனக்கு பின்னாடி ஏசப்பா நிற்கிற மாதிரியே இருந்தது. அந்த கண்ணையே திறக்க விடாமல் ஏசப்பான்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அந்த பயம் இல்லாமல் வந்தேன். எண்டோஸ்கோப்பிக்கு வந்து பேசினாங்க என்கிட்ட, மயக்க மருந்து குத்து பண்ணிக்கிறீங்களா இல்லை அப்படியே ஓரலாக அது ஸ்ப்ரே பண்ணி மாதிரி பண்ணுவாங்க, நீங்கள் எப்படி பண்ணிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. வீட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு அவங்க என்ன சொன்னாங்க, இந்த பென் டைப் தான் இருக்கும், அது ஒன்றும் தெரியாது அப்படின்னாங்க. சரி, நான் பயத்தில் வேணாம், மயக்க மருந்து வேணாம், ரொம்ப நேரம் ஆகிடும். அதில் வேறு எனக்கு அந்த ஓரல் கொடுத்தாங்க லிக்விட் மாரி, அதெல்லாம் ரொம்ப வாமிட் பண்ணதுனால பசி வேறு எடுத்துக்கிச்சு வேறு. அதனால் சரி ஜியை வேணாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அங்கே போயிட்டு படுத்தோடனே அந்த ஸ்ப்ரே பண்ணாங்க. எனக்கு அந்த ஒரு மாதிரி கசப்பாக இருந்துன்னு துப்பிட்டேன் வேறு, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்க கொஞ்ச நேரத்துலேயே அவங்க கடகடன்னு பண்ண ஆரம்பித்தோடனே அந்த எண்டோஸ்கோப்பி விட்டுட்டாங்க. என்னால் கதறேன், நான் என்னால் முடியல இந்த வலியினால. எனக்கு அப்படியே விட 35 சென்டிமீட்டர் விட்டாங்க. எனக்கு விட கத்துறாங்க. எல்லாருமே என் கை காலெலாம் பிடிச்சிக்கினாங்க. அப்படியே பிடிச்சிக்கிட்டு அதை வெளியே எடுத்தோடனே நான் கேட்குறேன், கட்டி நார்மலாக இருக்கா, இப்படி இருக்கணுன்னே நார்மலாக இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தேட்டருக்கு போகும்போது கூட எனக்கு தூக்கம் கண்ட்ரோல் பண்ண முடியல. நைட்டில் யோசிச்சு தூக்கத்துலேயே இருந்தேன் நான் வேறு. அங்கே போனோடனே தூக்கம் வேறு வந்து ரெக்கவரி ரூமில் படுக்க வச்சுருந்தாங்க. நான் சர்ஜரிக்கு முன்னாடி படுத்துனுங்கும் போது எனக்கு தூக்கம் முடியல. அப்புறமா உள்ளே போயிட்டு ஆப்ரேஷன் தேட்டர் பார்த்தோன்னே ரொம்ப பேனிக் ஆகிட்டேன். அப்படியே அந்த லைட் செட்லாம் பார்த்துட்டு திரும்பி ஸ்டாஃப் நர்ஸ் தான் இங்கே. நான் பேனிக் ஆகிட்டு ஃபுல்லாகவே. அவங்க அப்படியே அந்த ஜிஎம் மருந்து கொடுத்துனே இருக்காங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்கிற. அப்படியே கண்ணை மூடி 9 மணிக்கு கூட்டின்னு போய் நான் 12 மணி தான் வெளியவே கூட்டிகிட்டு வந்தாங்க. ஐசியூ வாழெல்லாம் முடியாமல் இருந்தேன். டெய்லியும் ஏசப்பா பாட்டு ஸ்தோத்திரம் சொல்லினே ப்ரேயர் பண்ணினே இருந்தேன். அப்படியே ரெக்கவே ஆகி வந்துட்டேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. நாங்கள் இருந்த வார்டில் ஒரு வயசான அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. அவங்க பொண்ணுக்கு ஆப்ரேஷன், அவங்களுக்கு கட்டி தான். அவங்க பொண்ணை பார்த்துக்கிறதுக்காக அவங்க வந்தாங்க. அவங்க வந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ரொம்ப ஜுரம் ஆயிடுச்சு. முடியாத அளவுக்கு அட்மிஷன் போட்டாங்க. இருந்தாலும் அவங்கள வந்து தனியாக இன்னொரு வார்டில் விட முடியல. அவங்க பொண்ணு பெட்டிலே அவங்கள இறக்கிட்டு இவங்கள படுக்க வச்சுட்டாங்க. ரொம்ப ஜுரம் ஆகிட்டு அவங்க அழுதுன்னே இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாம் சொல்லினுக்கிறோம், அழாதீங்க, உங்களுக்கு நாளைக்கு சர்ஜரி இருக்குது, உங்களுக்கு பிபி ஆகிடும், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கவலைப்படாத இருங்கன்ட்டு சொல்லிகிட்டே இருந்தோம். நாங்கள் ஜப்ப எண்ணெய் வச்சுருந்தோம். அந்த ஜப்ப எண்ணெய் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கின்னு போய் தேய்ச்சி விட்டாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க சும்மா இல்லாத நீங்கள் தான் போய் ஜபம் பண்ணுங்களா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் சத்தமாக ப்ரேயர் பண்ணதில்லை, நான் மனசுக்குள்ளே போய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணெயை கையில் எடுத்துகிட்டு போயிட்டு சத்தமாகவே பண்ணிட்டேன். சத்தமாக பண்ணினோடனே எண்ணெல்லாம் தேய்ச்சி விட்டு நாங்கள் எல்லாம் பேசினே இருந்தோம். உடனே ஆகுது, நீங்கள் சர்ஜரிக்கு போனால் கூட நான் பார்த்துக்கிறேன், அந்த இடத்துல நான் கூட இருக்கிறேன், நீங்கள் பயப்படாத இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினே இருக்கிற. ஒரு 1/2 hour தான் ஆச்சு. அந்த அம்மா குடுகுடுன்னு நடந்து போகிறாங்க வராங்க. எங்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் அதிசயமாகி போச்சு. அந்த இடத்துல அவங்க வந்து நம்ம ஜெபம் பண்ணி இவங்க இப்படி ஓடுறாங்களேன்ட்டு எனக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். இன்னொரு அம்மா வந்து இதை பார்த்துட்டு எனக்கு எண்ணெய் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்க ஒரு நைட்டு ஃபுல்லாக இருமல், அவங்களுக்கு தூக்கம் இல்லாத உட்காந்து சேர்லேயே உட்காந்து தூங்குவாங்க. இவங்க ஒன்றா இப்படி இருமினே இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நான் அந்த எண்ணெய் வந்து தண்ணியில் ஊற்றி ஏசின் ரத்தம் ஜெயம், இவங்களுக்கு இருமல் வரக்கூடாது ஆண்டவரே, நல்லா தூங்கணும்னு சொல்லிட்டு கொடுத்தேன். காலையில் எழுந்து என் கையை பிடிச்சி, நான் ஆண்டவருக்கு நன்றி அம்மா, நான் நைட்டெல்லாம் நல்லா தூங்கினேன், இரும்பவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவருக்கு அந்த இடத்துல நாங்கள் மகிழ்வு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன்.